ஒரு பொட்டநாயிச்சு அந்த பொட்டநாய்க்கு 10 குட்டி போச்சு. அதுல 10வது குட்டியாது அந்த குட்டி போட்ட பரபிரசவம். அந்த குட்டி போட்ட தாயா தெரியுமா? இந்த பொட்டாட்ட வத்தமாவதான் பரபிரசவம்டா. பையா பையா கூனாங்க மதத்து போனா பையா கூனாங்க மதத்து போனா கூனாங்க மதத்து போனா பையா கூனாங்க மதத்து போனா நீதடிய வெட்டி நல்ல தரக்கட்டே நீதடிய வெட்டி நல்ல தரக்கட்டே நீதடிய வெட்டி நல்ல தரக்கட்டே நீதடிய வெட்டி நல்ல தரக்கட்டே ஆசுமன நல்லி மேல கமல கொல்லி ஆசுமன நல்லி மேல கமல கொல்லி பையா கூனாங்க மதத்து போனா பையா கூனாங்க பையா ஊசி படாச்சி வேடிக்கையாக வச்சா வேடி டமாண்டமா வச்சா பாரு டமாண்டமா ஊசி படாச்சி வேடிக்கையாக வச்சா வேடி டமாண்டமா ஊசி படாச்சி வேடிக்கையாக வச்சா வேடி டமாண்டமா டமாண்டமா டமாண்டமா
ஏய் போட அடங்க அவ என்ன சொல்றா போடா அவன கை போடா போ நான் வரல ஏய் தூபுலே அட பாச்சோ ஏய் மகாராஜா அத விடு இத புடி ஏடா டேய் அட காட்டே ரோப்பையா ஓ வருதுங்க வருது என்ன வருது வருது என்ன வருது வருது ஏய் தம்பி மகாராஜா ஏய் ஓ அடே தரியா உங்க அம்மா சரியா அடே தோயா சொல்றேன் கோயா தம்பி தம்பி ஓ இந்த வையா பொலம்பு ஆமா அங்க ஒரு பழத்துல ஆ பாம்பு 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 ஊபு ஊபு ஏய் ஆடங்க அப்படி சொல்லிக்கிட்டான் தேவையாடா யாரு பழத்துல பாம்பு ஆமா ஆமா பாம்பு வேற ஒண்ணு இல்லைங்க வேற ஒண்ணு இல்ல நீ அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தா பாம்பு அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தா அண்டே நீ பாரு யாரு அது மாதிரி ஆளு அது மாதிரி ஆளு நானு. என் மாமா சொல்லி கொடுத்தாங்க ஐயா யாரு இருக்கிற பத்துக்குண்டு நான் சொல்ல மகாராஜா அவனே தான் சொன்ன மகாராஜா மகாராஜா அவன் கஷ்டமான நான் கஷ்டமான மாட்டேன் இப்படிதான் கஷ்டமான அதான் டைம் ஏய் அது பாட்டம் மகாராஜா தம்பி இது அஞ்சாறு ஆமா இது அப்பேற்பட்ட சபை லட்சுமி கடவுள் சபை மகாலட்சுமி சபை ஆமா மாதாபிதா குரு தெய்வம் ஆமா மாதாபிதா குரு அதான் நம்ம தான் நமக்கு தெய்வம் இன்னைக்கு ஆமா ஆனா மாதாபிக்கும் நம்ம கம்பெனி வாஜா ஆடு இருக்கா ரெண்டு வாஜா இருக்கும் நம்ம கம்பெனி இருக்கும் இந்த சிறுவன் உடைய வணக்கம் விளக்கா ஏய் சரி விளக்கம் கோடு பழக்கா தெரியாதா ஒரு பழக்கம் சரி மற்ற விளக்க தயார் என்னடா மகாராஜா மேல கை தூக்குறோன்னா என்ன பண்ணா ஏய் வார்த்தையை விட்டணும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை விடணும்டா தப்புன்னு விட்டுறணும் போய் விடு போ ஐயா மகனுக்கு வாய்ப்பு உண்டா தப்புன்னு விட்டுறணும் என்னாச்சா என்னடா இது என்னடா இது காக்காய் வந்து கொடுங்க எவனை வாங்குறது கம்மியாச்சு அதுக்கு தெரியுது அப்போ தேவிக்கே போனவன் அடிச்சு போறான் மகாராஜா நான் சொல்ல மகாராஜா நான் சொல்லல இங்க பாரு நீ போடா அப்படியாண்டா ஏன் மாமா எனக்கு சொந்த தாய் மாமா ஆமா அவர் மேல கை வச்சு பாருடா ஏய் ஏய் போடி நீ என்ன மாத்த விடாத அம்மா பெரிய ஆளாவா நீ அம்மா பெரிய ஆளாண்டா என்ன நினைச்சு ஏய் என்ன எப்படி இந்த மேட்ச் எப்படி ஏய் அட காஜாடி முண்டா உனக்கு யாரும் கிடைக்கலையா என்ன காட்டு எடுத்தங்க அடிச்சா யாருங்க உன் மூஞ்சி பண்ணி காட்டு அப்புறம் காஜாடி போடுறாங்க காட்டு தம்பி ஐயா விளக்கு வருமா புடிச்சுட்டு யார் அன்று எவரா சொல்ற ஏய் வருமாபுரி ஆண்டு இருக்கக்கூடிய யார் அப்படி அன்று வரக்கூடிய ஏன் தர்தா தேவனாசூரன் எவனா சூரா எவனா சொல்றான் எவனா எவனா சூரன் எவனா சொல்றேன்
ஆச்சு உன்கிட்ட ஆடு தம்பி ஐயா அங்க இருக்கார்களே ஆமா என் குலாச்சாரம் ஆமா என் குலாச்சாரம் உனக்கு தெரியாது சொல்லு மகாராஜா என் குலாச்சாரம் எடுத்துருப்பா ஐயா என் குலாச்சாரமோ ஒரு குலாச்சார பரம்பரை அரக்கர் குல பரம்பரை அருக்கர்கள் பரம்பரை அரக்கர் குல பரம்பரை ஆமா அப்படி இருந்தாலும் தம்பி உங்ககிட்ட ஏய் ஓ அத்துரா சொன்னா ஆ தம்பி ஓ அங்க இருக்கானே ஆ காசிபர் காசிபர் காசிபருக்கு காசிபருக்கு அரக்கர்கள் ஆ 60000 பேர்கள் காசிபருக்கும் அதுக்கு பெருந்தவர்கள் 60 பேர்கள் ஆமா ஆ. அதான் தேவர் இருக்காரு பார் ஆ. தேவருக்கும் ஆ. 30000 பேர்கள் ஓஹோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இங்க பார் இந்த காகாவாரி போடணும்னா ஆ. மகாராஜா இந்த காகாவாரி போடணும்னா நீ கண்டிப்பா காலைல தாலியா போறேன் ஏய் அப்படி பிராந்து ஆ. தம்பி ஓ தெரு தெருமாறு வாங்கி வந்தோம் ஆமா வாங்க நினைச்சு ஆ. ஏய் ஓ என்ன நினைச்சு ஆ பஞ்ச கல்யாண குதிரை ஒண்ணு பஞ்சு இருந்தது. கல்யாண குதிரை ஆமா ஆ. அது யாரோட கேட்டாலும் ஆ உன்னோட ஏய் ஆ என்ன எவன் ஒருத்தர் எதிர்த்து போர் போடுறானோ உன்னை எதிர்த்து எவன் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கிறானோ ஆ. அந்த புறவி கண்டு கொண்டு போலாம் அவனுக்கே சொந்தம் அப்படியா அப்படி நம்ம ஒரே குத்தம் ஒண்ணு ஏய் இங்க பாருடா இவர்கிட்ட பஞ்ச கல்யாணி குதிரை இருக்குது ஆமா பஞ்ச லட்சணம் பொறுத்தது ஆமா. இவரை யாருக்கும் எதிர்த்து சண்டை போடுறாங்களோ ஆமா. சண்டை போட்டு ஆ. இவர் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிறாளோ ஜெயிக்கிறவன் அந்த குதிரை புடிச்சு போலாம் அப்படியா உச்சமில்லா புறவி நம்ம நானேங்காட்டா கராத்தா வாசி ஏய் என்ன ஏதோ ஜெயிக்கிறானோ அந்த கல்யாண பஞ்சால குதிரை அவனுக்கே சொந்தம் அதனால ஏய் சூர்ணாபுரி ஆண்டு வரக்கூடிய எவர்னா சூரன் இருந்தா வேவந்தர் சொல்லுவோம் ஐயா மகாராஜா ஓ உங்ககிட்ட போர் தொடுக்க பீமச்சரன் வந்திருக்கான் என்னது? உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருக்கான் வரக்கூடிய இங்க பாருங்க ஓ அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆ. தர்மனுடைய நேர் இளையோர் ஓஹோ. பீமசேன மகாராஜன் ஆ, உங்ககிட்ட சண்டை போறதுக்கு வந்துக்கிறாரு சட்டு படம் வந்திருக்கானா? ஏய், ஓ. அட, அதட்டுமா, அதட்டு. ஏய், பூபதி. ஏய், டேய், எவன் வந்தாலும் சரி. சரி சரி, இதாச்சு. இடத்தில் சரி, ஜெயிச்சிட்டு. ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு கேட்க வேண்டும். அது ரைட்டு அவனை உள்ள வர சொல்லு. உள்ள வா புள்ள உள்ள வா புள்ள ஏய். படாபி அடாமி படாபி என்ன கூப்பிட அவன் தான் வர அப்படின்னு வா. என்ன? நான் தான் பீமசேனன் ஓ, இப்போ உங்ககிட்ட பஞ்ச கல்யாணி குதிரை ஆமா. அது எனக்கு வேணும் இப்ப ஏன் உன் அம்மா போனதா இல்ல உன் அக்கா போனதா ஆறா. இல்ல உன் அக்கா தவிர்த்து போனதா நீ வந்து கேட்டு வர நான் கொடுக்கறதுக்கு. ஏய் ஏய், பஞ்ச கல்யாணி குதிரை எனக்கு வேணும் என்னது? கொடுக்க முடியுமா முடியாதா ஏய், பஞ்சு கல்யாணம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா
என்ன சொன்னா கொடுப்பேன், என்னது? என்ன செய்தா கொடுப்பேன். உனக்கு எனக்கு சண்டை சண்டை போட்டு ஆமா ஜெயிச்சா ஜெயிச்சிட்டா அதானே அந்த பஞ்சுகளை உனக்கு ஏய், சொல்றேன். சண்டை சண்டைதான் போட புட்டா. ஏய், அதானடா அடடா என் தட்டுக்கு விட்டு எக்கரங்களை வாட்டி வதக்கிறேன். சரி, ரைட்டு. பங்காளி சத்து காரியம் பண்ணிக்கிறோம் அது மீசி இல்ல கைக்கு வாய் மூடு வாய் முன்ன எப்படி பேசணும்? உன பேச சொல்லி பஞ்சக்கில எனக்கு ஒரு கொடுக்க முடியாது இப்ப சொல்றா இசை இப்ப பேசு கையெடு பஞ்சக்கில எனக்கு குதிரை கொடுக்க முடியாதா பஞ்சுகளை உனக்கு வேணுமா? ஆமா ஏன் அடிக்கிட்டேன் சண்டை போட்டு அடிக்கிட்டேன். ஆமா ஐயா இந்த பஞ்சுகளை குதிரை உனக்கே சொந்தம். போய் ஏய், ஐயா ஏய் சொல்றேன் ஐயா ஐயா இதான் பஞ்சு கல்யாண குதிரை. என் சொந்தமான பஞ்சுகளை குதிரை இதுதான். அதானே நெத்தி சிட்டி அதுதான் மறை. 5 லட்சம் இருக்குது ஆமாங்க. அண்ணன் சொன்னாரா ஆமா. ஓடி போலாம் ஆ. அட இதுதான் சமயம் என்று பீமன் இப்படியாக பஞ்சக்கில எனக்கு ஒரு ஓட்டியாட்டும் பஞ்சு கல்யாண குதிரை ஓட்டி வர ஆமா. அந்த நேரத்தில் ஏய் அப்படி எங்க அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா பீமா பஞ்சக்கில எனக்கு ஒரு கொண்டு வந்து அர்ஜுன் கையில ஒப்பறானாரு அதனால அர்ஜுனோட கொண்டு விட்டு போ இப்படியாக அந்த பஞ்சு கல்யாணம் பீமசேன மகாராஜன் ஆமா. அர்ஜுனிடத்தில் பஞ்ச கல்யாண குதிரை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல அந்த நேரத்தில் அர்ஜுன பெருமான் இருப்பா. ஐயா